வணக்கம். தமிழ் மனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. காளான் வறுவல். தேவையான பொருட்கள்: பட்டன் காளான் 200 கிராம், பெல்லாரி 2, பச்சை மிளகாய் தேவையானால் 3, மிளகாய் பொடி 1 தேக்கரண்டி, மல்லிப்பொடி 1 தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி, கசகசா அரை தேக்கரண்டி, சோம்பு அரை தேக்கரண்டி, பட்டை சிறு துண்டு, கிராம்பு 2, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 10, தயிர் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தலை கொஞ்சம். செய்முறை: காளானை துடைத்து பின் கழுவி 4ஆக நறுக்கவும். பெல்லாரியை மெலிதாக நறுக்கவும். பச்சை மிளகாயை 2ஆக கீறி வைக்கவும். இஞ்சி பூண்டை நைஸாக அரைக்கவும். சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பை சேர்த்து நன்கு அரைக்கவும். பின் அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பச்சை மிளகாய், வெங்காயத்தை லேசாக வதக்கவும். ஒரு பாத்திரத்தில் கழுவிய காளான், அரைத்த விழுது, வதக்கிய வெங்காயம், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, தயிர் மற்றும் உப்பு போட்டு 2 தேக்கரண்டி நீர் ஊற்றி பிசையவும். பின்னர் இதனை குளிர்பதன பெட்டியில் 1 மணி நேரம் வைக்கவும். குளிர்பெட்டி இல்லை என்றால் வெளியிலேயும் 1 மணி நேரம் வைக்கலாம். பிறகு அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி சூடானதும் மசால் போட்டு காளானை போடவும். தீயை குறைத்து குறைவாக எரிய விடவும். காளானில் நீர் வற்றி சிவப்பு நிறம் வரும் வரை அடுப்பில் வைத்திருக்கவும். நன்றாக சிவந்து வறுபட்டதும் இறக்கி கருவேப்பிலை, மல்லித்தலை தூவி பரிமாறவும். இந்த காளான் வறுவல் அட்டகாசமாய் இருக்கும். இதனை சப்பாத்தி, பூரி, சாம்பார் சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், புலவு, மட்டன் குழம்பு, தயிர் சாதம் எதனுடனும் தொட்டு சாப்பிடலாம். சுவை பட்டியை கிளப்பும். செய்து பார்த்து சுவைத்த பின் சொல்லுங்களேன். இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.